நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. இந்த வார்த்தைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி பெருக்கோடு நன்றி செலுத்துகிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த ஆண்டவரே, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நாங்கள் வழி தெரியாமல் இருக்கும்போது நீ நல்ல பாதை காட்டும் தீபமாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி அவர்களை வழிநடத்துவீராக. உமது வார்த்தை சொல்லுகிறபடி ஆண்டவரே, இந்த உலகம் காட்டுகிற பாதையில் செல்லாதபடி நீர் காட்டிய வழியில் செல்ல எங்களுக்கு கற்றுத்தாரும். உமது வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு பயிற்சியையும் ஆண்டவரே. இந்த ஜெப இணைப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்திருக்கிற அன்பு ஆண்டவரே, அன்பு உறவுகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நீர் போதகராய் அன்பனாய் உற்சாய் உறவாய் இருந்து நடப்பிக்க வேண்டிய காரியங்களை உடனடியாக நடப்பித்து மகிழ்ச்சிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆலோசனை கர்த்தராயிருந்து அவர்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் ஜெயமாக முடித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உமது பிரசன்னத்தினால் அவர்களை மூடும். அவர்கள் குடும்பம் கையிட்டு செய்கிற செயல்கள், அவர்கள் எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நீர் ஆமென் என்று நடத்தல செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதகராயும் நண்பராயும் அன்பராயும் உற்சாயும் உறவாயும் இருந்து பாதுகாப்பீராக. நாள் முழுவதும் உமது பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பு உறவுகளே, அவர் நம்மை போதித்து வழிநடத்துவார். நாம் கவலைப்பட தேவையில்லை. இன்ற நாள் இனிய நாளாய் அமையட்டும். மீண்டும் இணைவோம் நாளைய ஜெபத்தில்.